வேலூர் அகரம் சரியில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கவிருக்கிறார். சாலை மார்க்கமாக காரில் சென்ற அவர் தற்போது பரப்புரை வேனிலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றனர். குறிப்பாக விஜய் பயணிக்கக்கூடிய வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்தை இருசக்கர வாகனத்தில் பலரும் பின்தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஆபத்தான காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எதிர் திசையிலும் பயணிக்கக்கூடிய செயலில் தாவேக தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் போக்குவரத்து மாற்றம், போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், ஏற்கனவே காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. குறிப்பா நம்ம காட்சியில சில அபாயகரமான காட்சியை பார்க்கிறோம். எதிர் திசையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். போலீசார் ஏதேனும் கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லையா? அங்கு பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களை எச்சரிக்கவில்லையா? ஆனால் தற்போது நிலையில் விஜய் அவர்கள் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு வேலூரில் இன்றைய தினம் நிர்வாகிகள் பிரச்சார கூட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் வரக்கூடிய வழி முழுவதுமே ஏராளமான தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இது ஒரு புறம் என்றால் அவரை வரவேற்கக்கூடிய தொண்டர்கள் பலரும் அவருடைய வாகனங்களை சூழ்ந்து கொண்டு அவர் பின்னாலேயே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல்வேறு ஊர்களின் பகுதிகளில் வரக்கூடிய அவர் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால் காவல்துறை இது போன்ற வாகனங்கள் பின்தொடர்வதை கட்டுப்படுத்துவதற்காக அங்கங்கே பேரிகார்டுகள் அமைத்தும் அதே போன்ற போலீசார் குவிக்கப்பட்டும் அந்த பின்தொடர்ந்து வருபவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கட்டுக்கடங்காத வகையில் தான் தற்போது அவருடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கப்படுகிறது. அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும் இங்கு அதற்கெல்லாம் கட்டு அடங்காத வகையில் தான் இவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். தற்போதைய நிலையில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர உள்ளார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரது வாகனங்களை சூழ்ந்து கொண்டு அங்கிருந்து மலர்களை தூவியும் மேலதானங்கள் முழங்கியும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால் சாலையின் இரண்டு பகுதிகளுமே, அதாவது எதிர்ப்புறம் வரக்கூடிய சாலை, வாகனம் செல்லக்கூடிய சாலை என இரண்டு சாலைகளையும் ஆக்கிரமித்து அதிக அளவில் வாகனங்களை நிறுத்தி அவருக்கு அந்த உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த சாலை முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறையினரும் அங்கங்கு தடுப்புகளை ஏற்படுத்தி இவர்கள் பின்தொடர்ந்து செல்வதை தடுப்பதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறக்கூடிய அகரம் சேரி பகுதிக்கு தற்போதைய நிலையில் விஜயுடைய வாகனம் என்பது அந்த கிராம பகுதிக்கு வந்து இருக்கிறது. பிரத்யேகமாக அவருக்கு தனியாக ஒரு சாலை வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆகவே அந்த சாலை வழியில் தற்போதைய நிலையில் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு விஜயுடைய வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே மற்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தி தடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் பிரதான சாலை, தற்போது இந்த பெங்களூர் ஹைவே என சொல்லக்கூடிய இந்த பிரதான சாலை முழுவதுமே தாவேகாவுடைய கொடிகளோடும் அதனுடைய அந்த கோலில் போடக்கூடிய அந்த துண்டோடும் தாவேகா நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் ஆயிரக்கணக்கானவர் தற்போது அந்த சாலை குவிந்திருக்கிறார்கள். ஆகவே அகரம்சேரி கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சுமார் 5 கிலோமீட்டருக்கு தாவேகாவோட தொண்டர்கள் அதிக அளவில் திறந்திருக்கிறார்கள். அங்கங்கு குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கட்டுப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலா சுரேஷ்குமார், வாகனங்கள் அதிவேகமாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மிகவும் ஆபத்தாக ஒரு வழிப்பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த காட்சியிலுமே நம்ம பார்க்கிறோம். இங்கே இப்படின்னா அங்கு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலுமே தாவேக தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். தடுப்புகளை தாண்டி காவலர்களின் பாதுகாப்பை மீறி கூட்டத்திற்குள் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அங்கு போலீசார் கட்டுக்குள் இருக்கிறதா? கூட்டம் என்ன நிலையம்? பாலா, தற்போது இந்த அகரம் சேரி பகுதியில் தான் நிர்வாகிகள் கூட்டம் என்பது நடைபெறுகிறது. அங்கு சுமார் 4900 பேருக்கு தற்போதைய நிலையில் அவர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை விட அதிகமாக, அதாவது வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் அவருடைய ரசிகர்கள், விஜயோட ரசிகர்களும் அதிக தந்திருக்கிறார்கள். கட்சி நிர்வாகிகள் அதிக வந்திருக்கிறார்கள். ஆகவே குறிப்பிட்ட அனுமதி அளிக்கப்பட்ட எண்ணிக்கை என்பது உள்ளே செல்வதற்கு மட்டும்தான். ஆனால் விஜயை பார்ப்பதற்காகவும் அவரை வரவேற்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக 1500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் காவல்துறையோட எண்ணிக்கை என்பது அதிக அளவில் இருந்தாலும் இந்த கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்துவது பெரிய பிரச்சனையாக இருப்பதாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள்
இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து வருகிறார்கள். அதே போன்று ஏராளமானோர் அந்த வேனை சூழ்ந்து கொண்டு கூடவே அவர் உடனே ஓடி வரக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இவர்களை கட்டுப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலும் தடுப்புகள் அமைத்து ஒவ்வொரு ஊர் பகுதியை விஜயுடைய வாகனம் கடக்கும் பொழுதும் அந்த இடத்திலேயே அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். இருந்தாலும் ஒரு ஊரில் கடந்த அடுத்த ஊர் செல்வதற்குள்ளாக மீண்டுமாக இந்த தொண்டர்கள் அங்கு திரண்டு வருவதன் காரணமாக காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் வாகனங்கள் செல்வதை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தான் இங்கே இருக்கிறது கள சூழல் என்பது இருக்கிறது. இருந்தாலும் தற்போது நிலையில் விஜய் அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய அகலஞ்சேரி பகுதிக்கு வந்துவிட்டார். ஆகவே இதன் பிறகாக அங்கங்கு இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினரும் மற்றும் தொண்டர்களையும் தடுப்புகள் அமைத்து 10 கிலோமீட்டருக்கு முன்பாக இருந்து தடுத்து வைத்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து தடுப்புகளை எடுத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பிறகே இங்கு போக்குவரத்து என்பது மீண்டும் நடைபெறும். தற்போதைய நிலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, என்னதான் காவல்துறை கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் வழியெங்கும் கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பது அவர்களுக்கும் சவாலாகவே இருக்கக்கூடும். சுரேஷ்குமார், அதே நேரம் கடந்த முறை சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, ஒருவர் உயிரிழந்தார். இப்ப வேலூர் கூட்டத்தில் வேலூர்ல வழக்கமாகவே வெயில் அதிகமாக இருக்கும். அங்கு வரக்கூடியவர்களுக்கு குடிநீர், கழிவறை வசதிகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனவா? அதே நேரம் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவா? ஏனென்றால் கடந்த முறை பெயரளவுக்கு தான் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்தது. இங்கு நிலவரம் எப்படி? பாலா, வேலூர் நீங்கள் கூறியது போலவே வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிதான். இன்றைய தினமும் வெயில் என்பது அதிகமாகத்தான் காணப்படுகிறது. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் குடிநீர் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் கேன்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று குடிநீர் பைப்புகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் என்பது அந்த ஒரு சுமார் 5000 பேருக்கு அது போதுமானதாக இருந்தாலும் அதைவிட அதிகமான தொண்டர்கள் அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் முழுவதும் திரண்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் அதே போன்று தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் திரண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் குடிநீர் என்பது ஏற்பாடு என்பது இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஊரை சுற்றிலும் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த கூட்டம் என்பது அங்கங்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் இப்பொழுது நிர்வாக கூட்டம் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கான தண்ணீர் என்பது போதுமானதாக என்றே சொல்ல வேண்டும். இருந்தாலும் வைக்கப்பட்ட சுமார் 5000 பேர் 4500 பேருக்கு போதுமான தண்ணீர் என்பது அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். அதே வேளை இதற்கு முன்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதே போன்று இது போன்ற நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே திறந்த வெளியில் அதே போன்ற மதிய வேளையில் தான் நடத்தப்பட்டு வந்தன. திறந்த வெளியில் நடத்தப்பட்டது. சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி கூட திறந்த வெளியில் தான் நடத்தப்பட்டது. ஆகவே வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருந்தது. அதில் ஒரு மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவங்களை கூட நம்ம பார்த்திருந்தோம். அதே வேளையில் இந்த முறை வேலூரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது டென்ட் என சொல்லக்கூடிய மேலே மூடிய வகையில் அந்த கொட்டகை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெள்ளை வண்ணத்தில் அந்த கொட்டகை அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வெயில் அதில் பிரதிபலித்து உள்ளே இறங்காத வகையில் இருக்கும் என தெரிவிக்கிறார்கள். அதே போன்று அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கைகளும் சேரும் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு சேரும் போட்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு முன்பாக வரக்கூடிய மக்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, அதே போல் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்து அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டேதான் பார்க்க முடியும். அதே போல அவருடைய பேச்சையும் நின்று கொண்டேதான் கேட்க முடியும். மேலும் வெயில் என்பது அதிக அளவில் மேலும் படும் வகையில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த முறை வேலூரில் அதிகமான வெயில் இருப்பதன் காரணமாகவும் கடந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் போது வெயிலின் தாக்கத்தால் ஒருவர் உயிரிழந்திருப்பதன் காரணமாகவும் இந்த முறை மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தில் கொட்டகை என்பது மேலே மூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த டென்ட் என சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் போன்ற டென்ட், லப்பர் டென்ட் போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் குடிநீர் போதுமானதை வைத்திருப்பதாக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அது அங்கு நடக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அளவு குடிநீர் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் அதைவிட அதிகமான சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவ்வளவு எண்ணிக்கைக்கு போதுமான அளவில் குடிநீர் இல்லை என்றே சொல்ல வேண்டும். பாலம், சுரேஷ்குமார், இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதா குறிப்பிட்டீங்க. மொத்தமே 4900 நிர்வாகிகளுக்கு தான் அனுமதி. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ போலீசார கட்டுப்பாட்டை மீறி சிலர் வந்து உள்ளே புகுந்ததா ஒரு தகவல் வந்துச்சு. அங்கு இருக்கைகள் போதுமான அளவுல இருக்கா? கூட்டத்தை போலீசார் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களா? பாலா, நிகழ்வு நடைபெறக்கூடிய இடம் என்பது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கிடையாது. இது வந்து நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி. ஆகவே யார் யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும், யாரெல்லாம் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது QR கோடு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை காட்டிய பிறகு உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அது ஒரு புறம் என்றால் இவருடைய கட்சி தொண்டர்களும்
அதே போன்று ஒரு ரசிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் பெரும் திரளாக இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாதைகள், அதாவது சாலை மார்க்கமாக வந்தவர்கள் எல்லாம் அங்கங்க தடுப்புகள் நிறுத்தப்பட்டாலும் அதன் பிறகாக தொடர்ந்து இந்த வயல்வெளி பகுதிகள் மற்றும் கரடுமுரடான பாதைகளின் வழியாகவும் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டாலும் புதிய புதிய பாதைகள் வழியாக செல்வதன் காரணமாக அவர்களை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் பிரதான சாலைகளில் கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக செல்லக்கூடியவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு பிரதானமான ஒரு மைதானம் போன்ற இடமாக இருப்பதன் காரணமாக சுற்றிலும் பல்வேறு வழிகள் வழியாக இங்கே காட்டுப்பாதைகள் போன்ற வழிகள் எல்லாம் இவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுப்பதற்காக சுற்றிலும் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் தகரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இவர்கள் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் உள்ளே போவதை தடுப்பதற்காக அவங்க நிகழ்ச்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் பவுன்சர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி காவல்துறையிடம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது அவரது இயல்பான காரியம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். பாலா, நிச்சயமாக காட்சியிலே நாம் பார்த்தோம், பவுன்சர்கள் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறியும் தொண்டர்கள் முண்டியடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. சுரேஷ்குமார், அதே நேரம் கடந்த கூட்டங்கள்ல இருந்து இந்த கூட்டம் கொஞ்சம் சற்று வேறுபடுது. தொண்டர்களோட பாதுகாப்புக்காக மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த கூட்டங்கள்ல விஜய் ஒரு 10 முதல் 20 நிமிடம், அதிகபட்சம் அரை மணி நேரம் பேசுவாரு. இந்த கூட்டத்துல விஜய் நீண்ட நேரம் உரையாற்ற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தேர்தல் வேற நெருங்கிருச்சு. திமுக அதிமுக தேர்தல் பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துல விஜய் அதிக நேரம் உரையாற்ற வாய்ப்பு இருக்கிறதா? தாவேக என்ன சொல்லுது? பாலா, இன்றைய கூட்டம் என்பது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருக்கிறது. இதுவரை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக இருந்து வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த சேலம் நிகழ்ச்சியை தொடர்ந்து இது 2வது நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இது பொதுமக்களுக்கு கட்சியின் சார்பில் என்ன சொல்ல போகிறோம், அதுவும் குறிப்பாக இந்த வட மாவட்டத்தை உள்ளடக்கிய அவருடைய ஒரு பிரச்சார கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. இது விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை உள்ளடக்கி இந்த ஒரு கூட்டம் என்பது நடத்தப்படுகிறது. ஆகவே இந்த மாவட்டங்கள் தொடர்பான மக்கள் பிரச்சனைகளை விஜய் அவர்கள் பேசுவார் என்று தெரிவிக்கிறார்கள். அதே போல விஜய் அரசியல் தேர்தலை நோக்கி இருக்கிறதன் காரணமாக இந்த தேர்தல் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என்றே கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஆட்சி குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்று மணல் பிரச்சனை தொடர்பாகவும் அதே போன்ற இருபடை நிலத்தடி நீர் பாதிப்பு தொடர்பாகவும் பேச வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். அதே போல கள்ளக்குறிச்சி பகுதி, திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாகவும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் தொடர்பாகவும் விஜய் இன்றைய கூட்டத்தில் பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால் எப்பொழுதுமே திமுக குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார் விஜய். ஆகவே இந்த கூட்டம் என்பது திமுக தொடர்பாகவும் ஆட்சி நிர்வாகம் தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார் என்று சுரேஷ்குமார் நாம தொடர்ந்து பேசலாம்.